ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமில கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து 5 இயர் பிளான் மாடல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். அது நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ என்னன்னா, அ இந்த இந்த வீடியோல வந்து நம்ம 3 விஷயம் பார்க்க 3 டாபிக் பார்க்கலாம். 3 சாப்டர்ஸ். அதாவது 7த் ஸ்டாண்டர்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா, அ 10த் ஸ்டாண்டர்டு, அடுத்து 12த் ஸ்டாண்டர்ட். இந்த 3 எக்கனாமிக்ஸ் புக்ல இருந்தும் நம்ம வந்து ஜிஎஸ்டி பத்தி கம்ப்ளீட்டா, அதாவது ஜிஎஸ்டில இருந்து எந்த ஒரு இதுவுமே மிஸ் ஆகாத மாரி நம்ம கம்ப்ளீட்டா வந்து இந்த இதில பார்த்துரலாம். சரி வாங்க. இப்போ வந்து நம்ம 7த் ஸ்டாண்டர்ட்ல டாக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்ல என்னன்னா, வரி மற்றும் அதன் முக்கியத்துவம். இத நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு. சரிங்களா? சரி ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜிஎஸ்டி பார்க்கறதுக்கு முன்னாடி டாக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு டாக்ஸ்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் நம்ம வந்து அது பத்தி நம்ம கிளியரா வந்து புரிஞ்சுக்க முடியும். இங்க ஒரு திருக்குறள் குடுத்துருக்காங்க. திருவள்ளுவரோட திருக்குறள். "இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா, இங்க பாருங்க. "சூரியன் தான் பூமியிடமிருந்து உறிஞ்சிய ஈரப்பதத்தை பன்மடங்கு திருப்பித் தருகிறது. அதேபோல" அதாவது மழையா திருப்பித் தருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? "அதேபோல மன்னன் தன் குடிமக்களிடம் வரி வசூலித்து அவர்களின் நலத்திற்காகவே மீண்டும் செலவு செய்கிறான்" அப்படின்னு யாரு காளிதாசர் வந்து சொல்றாரு. இந்த கொட்டேஷன நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்யும்போது அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது என்ன அறிவிக்கிறாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து சூரியனாகவும், அதாவது மன்னனாகவும், அவர் வந்து மக்களிடமிருந்து வரி வசூலித்து, அந்த வசூலித்த வரிய வந்து மக்களோட நல்லதுக்காகவே வந்து நம்ம அரசாங்கம் வந்து பயன்படுத்துது அப்படின்னு அவ்வளோ இன்டெலிஜென்ட்டா ஒரு கோட் சொல்றாங்க. நிர்மலா சீதாராமன் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட்டு வுமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க தான். அவங்க எத்தனாவது வாட்டி இப்ப இன்னுமே ஃபினான்ஸ் மினிஸ்டரா கன்டின்யூ ஆகுறாங்கன்னா, 8த் டைம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் நாலேட்ஜ்க்காக நோட் பண்ணிக்கோங்க. சரி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா, டாக்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஜிஎஸ்டி அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சர்வீசஸ் டாக்ஸ். ஜிஎஸ்டி. சரிங்களா? இதுல இந்த டாக்ஸ் அப்படின்றது தான் மெயினு. டாக்ஸ்னா என்னன்னா, ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி சொசைட்டி, தி கவர்ன்மெண்ட் ஹாஸ் டு பெர்ஃபார்ம் வேரியஸ் ஃபங்ஷன்ஸ். ஸோ இட் ரெக்வயர்ஸ் ரெவென்யூ. மக்களோட நல்லதுக்காக, அவங்களுக்கு நெறைய நலத்திட்டங்களுக்காக என்ன தேவைன்னா, ரெவென்யூ தேவை. அந்த ரெவென்யூவ நெறைய வழியில கலெக்ட் பண்ணலாம். அதுல ஒரு வகையான வழி தான் என்னன்னா, இந்த டாக்ஸு. அரசு சமூக நலத்திற்காக பல்வேறு திட்டங்களை மேற்கொள்கிறது. அவற்றை நிறைவேற்றுவதற்கு வருவாய் தேவைப்படுகிறது. ஸோ இதுதான் வந்து டாக்ஸ் அப்படின்றாங்க. அதே மாரி இங்க பாருங்க டாக்ஸஸ். இந்த பேராகிராஃப்ல ஒண்ணும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்காது. டாக்ஸஸ் ஆர் கம்பல்சரி பேமெண்ட் டு தி கவர்ன்மென்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ரிட்டர்ன் ஆர் பெனிஃபிட் டு தி டாக்ஸ் பேயர்ஸ் அப்படின்றாங்க. அதாவது வரி விதிப்பு. அ ஒரே நிமிஷம். அதாவது வரி செலுத்துவோர் எவ்வித நேரடியாக பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்துபவையே வரிகள் ஆகும் அப்படின்றது. இது சும்மா ஒரு டெஃபினிஷனு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி ஓகே. இப்போ நம்ம டைரக்ட்டா வந்து ஜிஎஸ்டினா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம். ஓகே. இங்க இருக்கு பாருங்க. இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கு? இன் மாடர்ன் டைம் டாக்ஸஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். என்னன்னா டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தமிழ்லயும் பார்த்துரலாம். ஓகே. இங்க இருக்கு பாருங்க. சரி ஓகே. அது நம்மளுக்கு தெரியும் நேர்முக வரி, மறைமுக வரின்னு.
சரி, ஓகே. இப்போ இதுலேருந்து ஒரு கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. என்ன கொஸ்டின்னா, இந்த கொஸ்டின் தான். அதாவது நேர்முக வரியில என்னென்னலாம் வருது? மறைமுக வரியில என்னென்னலாம் வருது? அப்படின்னு. டாக்ஸ் பேயர் பேஸ் டைரக்ட்லி டூ தி கவர்ன்மென்ட். அது வந்து டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்ல என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், அடுத்து வெல்த் டாக்ஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், கேப்பிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், செக்யூரிட்டீஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ். இது எல்லாமே வந்து நேர்முக வரி டைரக்ட் டாக்ஸ்ல வருது. அதாவது தமிழ்ல அரசுக்கு நேரடியாக செலுத்தப்படும் வரி என்னன்னா, நேர்முக வரி அப்படின்னு சொல்றோம். அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, வருமான வரி அதாவது இன்கம் டாக்ஸ், அடுத்து செல்வ வரி வெல்த் டாக்ஸ், அடுத்து நிறுவன வரி கார்ப்பரேட் டாக்ஸ், அடுத்து மூலதன ஆதாய வரி கேப்பிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், அடுத்து செக்யூரிட்டீஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் பத்திர பரிவர்த்தனை வரி. இது எல்லாமே வந்து டைரக்ட் டாக்ஸ்ல வருது. நெறைய வாட்டி ஆப்ஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்கம் டாக்ஸ் வந்து ஆப்ஷன் ஏல குடுத்துட்டு, அடுத்து இதுல இருக்கிற 3 டாக்ஸ குடுத்துட்டு, இதுல எது நேர்முக வரி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க சமச்சீர் கல்வி புக்ல பாக்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மறைமுக வரி. இம்போஸ்ட் ஆன் தி மேனுஃபேக்சரர் ஆர் சேல்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதாவது உற்பத்தி அல்லது விற்பனைக்காக பொருள் மற்றும் சேவை மீது விதிக்கப்படுவது என்னது? மறைமுக வரி. அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இன்டைரக்ட் டாக்ஸ்ல என்னென்னலாம் வருதுன்னா, சர்வீஸ் டாக்ஸ், என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ், செக்யூரிட்டீஸ் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இந்த 2 இடத்துலயுமே வருது பாருங்க. ஸோ, இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் இதுல 2த்துலயுமே வர்றது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அதாவது பத்திர பரிவர்த்தனை வரி. அடுத்து கஸ்டம் டியூட்டி அதாவது சுங்க வரி. அடுத்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் மதிப்பு கூட்டு வரி. எக்சைஸ் டியூட்டினா கலால் வரி. அடுத்து சேல்ஸ் டாக்ஸ்னா சர்வீஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து விற்பனை வரி. அது வந்து சேவை வரி. இது வந்து விற்பனை வரி. அடுத்து லக்ஸுரி டாக்ஸ்னா ஆடம்பர வரி. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னும் நெறைய போன்றவை. சரிங்களா? இதெல்லாம் வந்து மறைமுக வரியில வருது. சேவை வரி, பொழுதுபோக்கு வரி என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ், பத்திர பரிவர்த்தனை வரி அதாவது செக்யூரிட்டீஸ் டிரான்சாக்ஷன், அடுத்து சுங்க வரி, கஸ்டம்ஸ் டியூட்டி, வேல்யூ ஆடட் டாக்ஸ் மதிப்பு கூட்டு வரி, கலால் வரி அதாவது எக்சைஸ் டியூட்டி. இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்னா என்னென்ன டாக்ஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம எடுத்தோனே நேரா ஜிஎஸ்டி டாபிக் உள்ள போகாம இந்த டெஃபினிஷன்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இங்க மேல ஓகே. ஒரே நிமிஷம். சரி. ஓகே. ஓகே. ரைட். மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நேர்முக வரி அப்டின்னா என்னன்னா, டைரக்ட் டாக்ஸ் அப்டின்னா என்னன்னா, டைரக்ட் டாக்ஸ் இஸ் பெய்ட் டைரக்ட்லி பை அன் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்கனைசேஷன் டூ தி இம்போசிங் என்டைட்டி. இம்போசிங் என்டைட்டினா யார் விதிக்கிறாங்களோ அவங்க. யார் விதிக்கிறாங்க? கவர்மெண்ட் தான் விதிக்கிறாங்க. ஸோ டைரக்ட் டாக்ஸ்னா நேரடியா நம்ம போய் அவங்களுக்கு டாக்ஸ வந்து நம்ம பே பண்றது. பெய்டு டைரக்ட்லி அதாவது நேர்முக வரி என்பது தனியாளோ அதாவது இண்டிவிஜுவல் இல்லன்னா நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை குறிக்கும் வரி. செலுத்துபவர் பல்வேறு காரணங்களுக்காக அரசுக்கு நேர்முக வரியை செலுத்துகிறார். பல்வேறு காரணங்களுக்காக டைரக்ட் டாக்ஸ் வந்து செலுத்துறாங்க. அது என்னென்ன? என்னென்ன காரணங்கள் அப்படின்னு முதல்ல இங்கிலீஷ்ல பார்த்துரலாம். டாக்ஸ்பேயர் ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் டைரக்ட் டாக்ஸஸ் டு தி கவர்மெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ். அதாவது பல்வேறு காரணங்களுக்காக பே பண்ணுறோன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? அது என்னன்னா ரியல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, பர்சனல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, இன்கம் டேக்ஸு ஆர் டாக்ஸஸ் ஆன் அசட்ஸ் அதாவது சொத்து. அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. எடுத்துக்கா எடு எடுத்துக்காட்டாக உண்மையான சொத்து வரி அதாவது ரியல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, அடுத்து தனியார் சொத்து வரி பர்சனல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வருமான வரி இன்கம் டேக்ஸு அல்லது உறுதிமொழி பத்திரங்களின் மீதான வரி அதாவது டாக்ஸஸ் ஆன் அசட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நேர்முக வரி டைரக்ட் டாக்ஸஸ் வந்து நம்ம பே பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ வந்து மத்திய வருமான சட்டம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ என்ன பண்ணுறாங்க பைஃபியூரிகேட்டட் அண்ட் செப்பரேட் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் இன்டூ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்னு பிரிச்சிடுறாங்க. அண்டர் என்ன ஆக்ட்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் 1963. இந்த கொஷின் கேட்கலாம்.
ஏன்னா இது டூ யூ நோல இருக்கு. பாக்ஸ் கொஸ்டினு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1963. சாரி 1963. சரிங்களா? அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க தமிழ்ல. அதாவது மத்திய வருமான சட்டம் 1963 கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் தனியாவே ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ்ன்னு எந்த வருஷம்னா 1963. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. அடுத்து டைரக்ட் டாக்ஸஸ் பார்த்துட்டோம். அடுத்து என்னன்னா கார்ப்பரேட் டாக்ஸ். கார்ப்பரேட் டாக்ஸ்னா என்னது? நிறுவனங்களுக்காக வந்து போடுறது. சரி, ஓகே. கார்ப்பரேட் டாக்ஸ்னா என்னன்னா இட் இஸ் லிவிட் ஆன் profit of corporations and companies. It is charged on royalties, interest, gains from sales of capital assets located in India. ஸோ இது ஒன்றும் இல்லை. நிறுவன வரினா நிறுவனங்களுக்காக வந்து வரி விதிக்கிறது தான் வந்து அலுவலகங்கள், ஆர்கனைசேஷன்ஸு, நிறுவனங்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து வரி வந்து விதிக்கிறது தான் வந்து கார்ப்பரேட் டேக்ஸ். ஓகே. அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்னன்னா வெல்த் டேக்ஸ். இங்கே தமிழில் பார்த்துடலாம். வெல்த் டேக்ஸ்னா சொத்து வரி. சரிங்களா? இப்போ இந்த வெல்த் டேக்ஸ் கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்க. இந்த வெல்த் டேக்ஸ் வந்து என்னன்னா வீடு, அப்புறம் வந்து மகிழுந்து, அப்புறம் அணிகலன்கள், ஜுவல்லரிஸு, அப்புறம் பணம், அப்புறம் நிலம், அப்புறம் வந்து கப்பல், படகு, விமானம் இதுகெல்லாம் வந்து வர்றது தான் வந்து வெல்த் டேக்ஸ். அதாவது இட் இஸ் இம்போஸ்ட் ஆன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி வேல்யூ ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம கார் வாங்குறோம். சரிங்களா? அப்போ நம்ம கார் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு டேக்ஸ் கட்டணும். அப்போ தான் வந்து நம்மளால கார் வாங்க முடியும். அப்போ இந்த டேக்ஸ் ஒரே மாரி இருக்குன்னா, ஒரே மாரி இருக்காது. வருஷம் வருஷம் இந்த டேக்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். தி சேம் ப்ராப்பர்ட்டி வில் பி டாக்ஸ்டு எவ்ரி இயர் ஆன் இட்ஸ் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. அதனோட மார்க்கெட் வேல்யூக்கு ஏத்த மாரி, அதனோட டாக்ஸ் வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றாங்க. ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்புக்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி சொத்து வரி ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறையில் உள்ள சந்தை மதிப்புகளை பொறுத்து அதே அளவில் வரி வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து அன்பளிப்பு, அதாவது கிஃப்ட் டேக்ஸ். ஒரே நிமிஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு வரி, அதாவது கிஃப்ட் டேக்ஸ். கிஃப்ட் டேக்ஸ் என்னன்னா இட் இஸ் பெய்ட் டு தி கவர்மெண்ட் பை தி ரிசிபியன்ட் ஆஃப் கிஃப்ட் டிபெண்டிங் ஆன் தி வேல்யூ ஆஃப் தி கிஃப்ட். இதுலேயும் வந்து நிறைய இருக்குது. இப்போ 50,000க்குள்ளே வந்து ஒருத்தங்க வந்து நம்மளுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு டேக்ஸ் கட்ட தேவையில்ல. 50,000க்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு டேக்ஸ் கட்டணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்லாம் நடக்குதா, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீடு பரிசாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் ஒன்று கொடுக்கும்போது அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க வாங்குறவங்க வீட வந்து அவங்ககிட்டேருந்து அவங்க வந்து பிரைஸா குடுத்துருவாங்க. அந்த வீட அவங்களுது ஆக்கிக்கணும்னா, அவங்க வந்து அது கிஃப்ட்டா தான் குடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வந்து அவங்க கிஃப்ட் டாக்ஸா பே பண்ணணும். சரிங்களா? ரொம்ப டீப்பா போனா ஜஸ்ட் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து எஸ்டேட் டியூட்டி. ஒரே நிமிஷம். இதுலயே மாத்திக்கிறேன். எஸ்டேட் டியூட்டினா சொத்து வரி. எஸ்டேட் டியூட்டி நம்ம எதுக்காக பே பண்ணுவோம்னா, இட் இஸ் சார்ஜ்டு ஃப்ரம் சக்சஸர் ஆஃப் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி. அதாவது முன்னோர்கள் சொத்துக்களின் மீது விதிக்கப்படும் வரி. அதாவது சக்சஸர் ஆஃப் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி. சக்சஸர்னா முன்னோர்கள். முன்னோர்களின் சொத்துக்கள் மீது விதிக்கப்படும் வரி தான் வந்து எஸ்டேட் டியூட்டி. அதாவது சொத்து வரி. அதான் வந்து என்னன்னா சொத்து வரி. இட் இஸ் நாட் டிசைரபிள் டு அவாய்ட் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ். தே ஆர் லிவ்ட் டைரக்ட்லி ஆன் இன்கம் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி பர்சன் ஹூ பே டைரக்ட்லி டு தி கவர்மெண்ட். அதாவது இத்தகைய வரிகளை அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டும். வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசுக்கு நேரடியாக வரி செலுத்தும் ஒருவர் வருமானம் அல்லது சொத்துக்களின் மீது இவ்வரி விதிக்கப்படுகின்றது. ஸோ அப்படின்னா எஸ்டேட் டேக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஆன் தி அதர் ஹேண்ட் when liability to pay a tax is on one person and the burden of the tax shift to some other person, this type of tax is called as indirect tax. Sorry, indirect tax டாபிக் நான் இதோட கன்டினியூ ஆகுதுன்னு நினச்சிட்டேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வரி.
மறைமுக வரின்னா என்ன? இன்டைரக்ட் டாக்ஸ். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டாக்ஸ். இப்ப பார்க்க போறது என்னன்னா, இன்டைரக்ட் டாக்ஸ். சரிங்களா? அதாவது தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொருவர் மீது மாற்ற இயலும் முறையே மறைமுக வரி எனப்படுகின்றது. நம்மளோட ஜிஎஸ்டி இஸ் அன் இன்டைரக்ட் டாக்ஸு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி வந்து டைரக்ட் டாக்ஸ் கிடையாது. ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டாக்ஸ். இந்த கொஸ்டின் நெறைய வாட்டி கேட்டுருக்காங்க. சாரி. அதாவது என்னன்னா, ஒரு பொருளை அதாவது மகிழுந்துனா என்ன? காரு, இருசக்கர வண்டி போன்றவை விற்பனை செய்யும் விற்பனையாளர் தொடக்கத்தில் அந்த பொருளுக்கான வரிச்சுமையை ஏற்கிறார். அவரிடமிருந்து அந்த பொருளை யார் வாங்குகிறாங்களோ அதாவது தொடக்கத்தில்னா, அவரு போய் ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு வராரு. அப்ப அந்த வரிச்சுமைய அவரு ஏத்துக்கிட்டு வராரு. வந்துட்டு அவரு என்ன பண்றாரு, அத ஒருத்தங்களுக்கு விக்கிறாரு. அவரு விக்கும்போது, அத வாங்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க தலையில அந்த வரிச்சுமைய அ இது பண்றாங்க. வாங்குகிறார்களோ அவர்களே பின்னர் அந்த பொருளுக்கான வரிச்சுமை முழுவதையும் ஏற்கிறார்கள். ஆகவே மறைமுக வரி என்பது ஒருவரின் வரிச்சுமை மற்றொருவர் மீது சுமத்தப்படுவதை குறிக்கும். இதுதான் இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ்னா, நான் வந்து மாசம் வந்து சம்பளம் வாங்குறேன். ரூ. 50,000 சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 50,000 சம்பளத்துக்கு என்ன டாக்ஸோ, அது 1 வருஷத்துக்கு எவ்வளவோ அத கால்குலேட் பண்ணி நான் டைரக்ட்டா கவர்மெண்ட்ட பே பண்ணிர்றேன்னா, அது வந்து டைரக்ட் டாக்ஸ். நானே போயிட்டு ஆடிட்டர் மூலியமா கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணிட்டு வந்துர்றேன். ஓகே. இதே வந்து நான் ஒரு 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 ஷோரூம் போறேன். அந்த ஷோரூம்ல ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டிய நான் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஷோரூம்காரங்க வந்து அந்த வண்டிய வந்து மேனுஃபேக்சரர்ட்டருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து அந்த வண்டிய வந்து என்கிட்ட விக்கும்போது, அவங்க எவ்வளோ டாக்ஸுக்கு சேர்த்து அத வாங்கிட்டு வந்தாங்களோ, அதே டாக்ஸோட சேர்த்து அத வந்து என்ன பண்றாங்க, எனக்கு விற்பனை பண்றாங்க. ஆக மறைமுக வரி என்பது ஒருவரின் வரிச்சுமையை மற்றொருவர் மீது சுமத்தப்படுவதை குறிக்கின்றது. மறைமுக வரிகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பின்வருமாறு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான். இதுல என்ன எடுத்துக்காட்டுகள் என்ன அதாவது மறைமுக வரியில என்னென்னலாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. மறைமுக வரியில நம்ம என்னென்னன்னு முன்னாடியே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? சர்வீஸ் டாக்ஸ் பார்த்தோம். சர்வீஸ் டாக்ஸ்னா என்ன? இட் இஸ் ரைஸ்ட் ஆன் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீஸ். திஸ் டாக்ஸ் இஸ் கலெக்டட் ஃப்ரம் சர்வீஸ் ரிசிப்டன்ட் அண்ட் பெய்ட் டு தி சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அப்படின்றாங்க. அதாவது சர்வீஸ் டாக்ஸ்னா என்ன? சேவை வரி. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது சேவை வரி ஆகும். சேவை பெறுபவர்களிடமிருந்து வரி வசூலிக்கப்படும் மத்திய அரசுக்கு செலுத்தப்படுகிறது. அதாவது யாரு சேவை பெறுறாங்களோ, அவங்க கிட்டேருந்து ரிசீவ் பண்ணிட்டு, அத வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு வந்து பே பண்ணிர்றாங்க. அதான் வந்து என்னதுன்னா, சர்வீஸ் டாக்ஸு. அடுத்து சேல்ஸ் ஆர் வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ். வேட்னா ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து வேட் தான் இருந்துச்சு. வேல்யூ ஆடட் டாக்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் நம்ம அத என்ன பண்ணிட்டோம்னா, ஜிஎஸ்டியா மாத்திட்டோம். அது எந்த வருஷம் மாத்துனோம், என்ன ஏதுன்றதெல்லாம் அடுத்த இதுல வரும். அடுத்த லெசன்ல இருக்கு. நான் அப்போ அந்த லைன்ஸோட உங்களுக்கு நான் அத எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இன்டைரக்ட் டாக்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா, தி ஷாப்கீப்பர் ரியலைசஸ் தி டாக்ஸ் சாரி தி ஷாப்கீப்பர் ரியலைசஸ் தி டாக்ஸ் அமௌண்ட் ஃப்ரம் தி கஸ்டமர் பை இன்க்ளூடிங் இட் இன் தி பிரைஸ் ஆஃப் தி கமாடிட்டி ஹி செல்ஸ். அதாவது ஷாப்கீப்பர் வந்து ஒரு பொருள விக்கும்போது, அந்த பொருளோட விலையோட சேர்த்து டாக்ஸையும் சேர்த்து என்ன பண்றாரு? கஸ்டமருக்கு வித்துடுறாரு. சரிங்களா? அதான் சேல்ஸ் டாக்ஸ். இன்க்ளூடிங் தி பிரைஸ் ஆஃப் தி கமாடிட்டி ஹி செல்ஸ். அதான் வந்து என்னன்னா, விற்பனை வரி. சேல்ஸ் டாக்ஸ். அதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வேட். இங்க இருக்கு பாருங்க. விற்பனை செய்யப்படும் பொருள்களின் மீது விதிக்கப்படும் வரி விற்பனை வரி. அதாவது அ ஒரு முறை ம் இதே தான் சேம் நம்ம என்ன பண்றோம்? செலுத்த வேண்டிய வரிச்சுமை. சேம் இங்க நம்ம பார்த்தது தான். அதாவது ஒரு ஒரு ஷாப்கீப்பர் வந்து என்ன பண்றாரு? அவரு பே பண்ணக்கூடிய டாக்ஸ வந்து என்ன பண்றாருன்னா, மீண்டும் வந்து நம்மளுக்காக ஒரே நிமிஷம். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப பாருங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னா, சேல்ஸ் டாக்ஸு. அதான் நம்ம வேல்யூ ஆடட் டாக்ஸா பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, எக்சைஸ் டியூட்டி. எக்சைஸ் டியூட்டினா என்ன? இருக்கு பார்த்தீங்களா? இட் இஸ் பெய்டு பை தி புரொடியூசர் ஆஃப் குட்ஸ் ஹூ ரெக்கவர்ஸ் இட் ஃப்ரம் ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டெய்லர்ஸ். திஸ் டாக்ஸ் இன் இந்தியா இஸ் லெவிட் பை தி சென்ட்ரல் கவர்ன்மென்ட். இதான் ரொம்ப முக்கியம். இது நான் உங்களுக்கு தமிழ்ல இன்னும் கிளியரா இருக்கும் பாருங்க. அதாவது கலால் வரி, ஆயத்தீர்வை வரி. இது என்ன கலால் வரினா, மொத்த ஆளர்களிடம் இருந்து சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து. அதாவது எப்படின்னா, இப்ப சில்லர் மொத்தமா விற்பனை செய்றாங்க பார்த்தீங்களா? அவங்களிடம் இருந்து, இல்லன்னா வந்து சில்லறை விற்பனையாளர்களிடமிருந்து சாரி. இவங்க கிட்ட இருந்து என்னன்னா, நம்ம வந்து இப்ப ஃபர்ஸ்ட்டு இந்த சேல்ஸ் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா,
சேல்ஸ் டாக்ஸ் வந்து கஸ்டமர்ட்டருந்து ஷாப்கீப்பர். இங்க பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரர் ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது உற்பத்தியாளர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. மேனுஃபேக்சரர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஹோல்சேலருக்கு குடுக்குறாங்க. ஹோல்சேலருக்கு குடுக்குறாங்க. ஹோல்சேலர் என்ன பண்றாரு, ரீட்டெய்லர்ட்ட குடுக்குறாரு. ரீட்டெய்லர் என்ன பண்றாங்க, அத வாங்கிட்டு வந்து கஸ்டமர்ட்ட குடுக்குறாங்க. சரிங்களா? இப்ப மேனுஃபேக்சரர்னா உற்பத்தியாளர். ஹோல்சேலர்னா மொத்தமா வாங்கின்னு வந்து ஒரு குடோன்ல ஸ்டாக் மாரி வச்சுக்கிட்டு, அவங்க வந்து இப்போ இங்க மேனுஃபேக்சரர்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கோகோ கோலா ஜூஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து கோகோ கோலா கம்பெனிக்காரங்க தயாரிக்கிறாங்கன்னா, மொத்தமா அந்த ஜூஸ் பாட்டில் எல்லாத்தையும் ஒருத்தங்க வாங்கிட்டு வந்துட்டு, எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து சப்ளை பண்ணுவாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகான்னு. அப்போ அங்கருந்து தமிழ்நாட்டிலருந்து ஒரு ரீட்டெய்லர் வாங்கிட்டு வந்து, நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா கடைகளுக்கும் வந்து சப்ளை பண்ணுவாரு. அப்ப அத நம்ம போய் வாங்குறோம். சரிங்களா? இப்போ இந்த ரீட்டெய்லர் அதாவது அந்த கடைக்காரங்க வந்து நம்மளுக்கு கஸ்டமருக்கு மேல விதிக்கப்படும் வரி வந்து சேல்ஸ் டாக்ஸ். அதே இந்த உற்பத்தியாளர் வந்து இந்த ஹோல்சேலர் மீதும், இல்ல உற்பத்தியாளர் வந்து ரீட்டெய்லர் மீதும் விதிக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா, கலால் வரி. சரிங்களா? இதான் வந்து என்னது கலால் வரி. ஓகே. அதாவது மொத்த விற்பனையாளர் அவங்க கிட்ட இருந்தும், சில்லறை விற்பனையாளர்கிட்ட இருந்தும் வரி வசூல் செய்தோம்னா, அது வந்து என்னன்னா, எக்சைஸ் டியூட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப புடிச்ச டாக்ஸ். என்ன டாக்ஸு? என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ். என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ்னா என்ன? நம்ம சினிமா பார்க்கறதுக்கு போறோம், இல்லன்னா வந்து ஒரு பொருட்காட்சிக்கு போறோம். அந்த மாரியெல்லாம் நம்ம போம்போது, அங்க நம்ம பே பண்ற அமௌண்ட் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போகும்னா, என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ். தி ஸ்டேட் கவர்ன்மென்ட் சார்ஜஸ் டாக்ஸ் ஆன் எவரி டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் டூ தி என்டர்டெயின்மென்ட். சம் எக்ஸாம்பிள்ஸ் இங்க இருக்கு பாருங்க. மூவி டிக்கெட்ஸு, வீடியோ கேம்ஸு, ஸ்டேஜ் ஷோஸு, எக்ஸிபிஷன்ஸு, அம்யூஸ்மென்ட் பார்க். நம்ம ஒண்டர்லாலாம் போறோம் பார்த்தீங்களா? அங்கலாம் நம்ம பே பண்ண ஏன் இங்க வந்து ரொம்ப அதிகமா இருக்கு டிக்கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம பே பண்றோம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். இப்ப கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு, ஐபிஎல் பார்க்கறதுக்குலாம் நம்ம போம்போது நம்ம பே பண்றது பார்த்தீங்கன்னா, என்ன டாக்ஸ்? என்டர்டெயின்மென்ட் டாக்ஸ். அடுத்து தான் நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் வரோம். நம்ம டாபிக். நான் ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? ஜிஎஸ்டி வந்து மறைமுக வரியில வருது அப்படின்னு சொல்லி, இப்ப பாருங்க ஜிஎஸ்டிங்க கீழ நம்ம இந்த லைன்ல வந்துருச்சு பாருங்க. சரக்கு மற்றும் சேவை வரி. அதான் வந்து ஜிஎஸ்டி. இங்க இருக்கு. அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இஸ் எ கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் இம்போஸ்ட் ஆன் சேல்ஸ், மேனுஃபேக்சரிங் அண்ட் யூசேஜ் ஆஃப் goods and services. This tax is applied on services and goods at a national level with the purpose of achieving overall economic growth. GST is particularly designed to replace the indirect tax imposed on goods and service by the central and state. சரிங்களா? இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. அடுத்து கவனிங்க. டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. இங்க வந்து டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்கு. இங்க குடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஆ சரக்கு மற்றும் சேவை வரிகளின் வகைகள். அதாவது உள்மாநில பொருள். இது வந்து மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு மற்றும் சேவை வரி. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா 2 டைப்பா சொல்றாங்க. என்னன்னா, மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி. மாநிலங்கள்னா ஸ்டேட். மத்தியன்னா சென்ட்ரல். அப்ப இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்னன்னா, எஸ்ஜிஎஸ்டி அதாவது ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸு. இது சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். அதாவது மாநிலங்களுக்கு இடையே இப்போ நான் உங்களுக்கு அது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டினா என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இது வந்து மாநிலத்துக்குள்ளேயே இப்ப இந்த நம்ம மாநிலத்துக்குள்ள தயாரிக்கிற பொருளுக்கு நம்ம மாநிலத்திலேயே விற்பனையாளர்கள் இருப்பாங்க. நம்ம மாநிலத்திலேயே வந்து வாங்குபவர்கள் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு மற்றும் சேவை வரி. இது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்ல தயாரிச்ச பொருள வந்து கர்நாடகால போய் நம்ம சேல் பண்றோம். அப்போ கர்நாடகால வாங்குற ஒருத்தர் வந்து அதுக்கு டாக்ஸ் கட்டுவாரு. அப்போ அந்த டாக்ஸ் பேர் என்னன்னா, ஐஜிஎஸ்டி. ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. இங்க இருக்கு பாருங்க. இன்டர் ஸ்டேட். இது வந்து இன்ட்ரா ஸ்டேட். இன்ட்ரானா நம்ம நாட்டுக்குள்ளேயே, நம்ம மாநிலத்துக்குள்ளேயே நடக்கிறது இன்ட்ரா. நீங்க காலேஜ்ல கூட பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரா ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் அப்படின்னா, காலேஜுக்குள்ளேயே வந்து டிபார்ட்மெண்ட்டுகளுக்குள்ள நடக்கிறது வந்து இன்ட்ரா. இன்டர் அப்படின்னா, நம்ம காலேஜுக்கும், வேற காலேஜுக்கும், இல்ல நம்ம யூனிவர்சிட்டிக்கும், வேற யூனிவர்சிட்டிக்கும் வந்து
போட்டி நடக்கிறது வந்து இன்டர்ன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் சொல்றேன். சரிங்களா? அப்போ இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த இந்த இன்டகிரேட்டட்ன்ற வார்த்தை வந்து நெறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் குடுத்துருவாங்க. ஐஜிஎஸ்டின்னு குடுத்துட்டு, ஜிஎஸ்டினா நம்மளுக்கு தெரியும். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். இந்த ஐங்கிறது என்னத்த குறிக்குது அப்படின்னு. இன்டகிரேட்டட் அப்படின்ற வார்த்தையை குறிக்கிறது தான் வந்து ஐஜிஎஸ்டி. ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்து ஐஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து 2 விதமா பிரிக்கிறோம். என்னது? 3 விதமா பிரிக்கிறாங்க. எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டி வந்து 2 ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் தமிழ்நாடுக்கும், கர்நாடகாவுக்கும் நடக்கிற பரிவர்த்தனை. எஸ்ஜிஎஸ்டியும், சிஜிஎஸ்டியும் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்கிற சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். சரிங்களா? ஓகே. இப்போ இங்க கீழ தெளிவா குடுத்துருக்காங்க பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் டூ ஜிஎஸ்டி தான் ரொம்ப முக்கியம். ஓகே. இதில ஃபுல்லா ஹிஸ்டரி ஆஃப் ஜிஎஸ்டி என்ன ஏதுன்ற டீட்டெயில்லாம் குடுத்துருப்பாங்க. இங்க ரொம்ப முக்கியம். இங்கருந்து தான் ஆரம்பிக்கும். இங்க பார்த்துக்கோங்க. அம் அதாவது சரி, ஓகே. நான் ரீட் அவுட்டே பண்ணிர்றேன். தி மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஏர்லி 20த் சென்ச்சுரி வென் எ சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் வாஸ் இம்போஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸ் எங்க இம்போஸ் பண்றாங்க? சால்ட்டு, சுகரு, மோட்டார் ஸ்பிரிட். ஸோ இதெல்லாம் வந்து டாக்ஸ் இம்போஸ் பண்றாங்க. அப்புறம் வந்து வேட் அப்படின்ற ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியால வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, வேட். இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் ஃபர்ஸ்ட் இன் இந்தியன் எங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா, வேட் வந்து ஹரியானால இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எப்பன்னா 2003ல. இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. வேட்னா என்னது? வேல்யூ ஆடட் டாக்ஸ். அதாவது மதிப்பு கூட்டு வ வரி. சரிங்களா? அதான் வேட்டுன்னா, அது வந்து எப்பன்னா வேட். இங்க பாருங்க 2003ஆம் ஆண்டு இந்திய மாநிலமான ஹரியானாவில் முதலில் மதிப்பு கூட்டு வரி வேட் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? இதுதான் வந்து இதில ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது? சால்ட்டு, சுகரு, அப்புறம் வாகன எரிபொருள்கள். அதான் வந்து மோட்டார் ஸ்பிரிட் போன்றவருக்கு மத்திய கலால் வரி. அதாவது எக்சைஸ் டியூட்டி. சரிங்களா? ஓகே. அடுத்து அடுத்து என்ன பண்றாங்க? அதுக்கப்புறம் 2005ல ஹிமாச்சல் பிரதேஷ், சண்டிகர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி இங்கெல்லாம் வந்து மொத்தம் 24 ஸ்டேட்ஸ் தேர் ஆஃப்டர் 24 ஸ்டேட்ஸ்ல வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தென் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இஸ் இண்டீட் அண்ட் ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தி நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ரைசிங் பெர்ஃபெக்ஷன் இன் தி டாக்ஸ் சிஸ்டம் ஆஃப் தி கண்ட்ரி. இதுக்கப்புறம் தான் என்ன கொண்டு வருவாங்கன்னா, ஜிஎஸ்டி சேவைய வந்து கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு என்ன இது இருந்ததுன்னா, வேட் தான் இருந்தது. ஓகே. இப்ப ஜிஎஸ்டி எப்ப அறிமுகம் பண்றாங்கன்னா, ஜிஎஸ்டி டாக்ஸ் ரெஜியூம் ஹாஸ் பீன் ஃபைனலி இம்ப்ளிமென்டட் ஃப்ரம் 1 ஜூலை 2017. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 17/2017. சரிங்களா? 2017 இந்த 17 இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? 1 ஜூலை 2017ல தான் நம்ம என்ன பண்றாங்க, ஜிஎஸ்டிய வந்து அதாவது இறுதியாக 2017 ஜூலை 1 முதல் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லோகன் ரொம்ப முக்கியம். ஒன் டாக்ஸ், ஒன் மார்க்கெட், ஒன் நேஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு வரி, ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசத்துடன். அதாவது ஒன் டாக்ஸ் ஒரு வரி, ஒன் மார்க்கெட் ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசத்துடன் உள்ளது. ஒன் நேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. சரி. ஓகே. அடுத்து பாருங்க. ஜிஎஸ்டி இஸ் எ டாக்ஸ் ஆன் ஆல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் தட் வி பை. சரிங்களா? இதுலயே வந்து 2 சொல்றாங்க. சிஜிஎஸ்டி ஒண்ணு, எஸ்ஜிஎஸ்டி ஒண்ணு இருக்காங்க சொல்றாங்க. இட் இஸ் எ டிரான்ஸ்பரன்ட் டாக்ஸ் இஃப் யூ கெட் எ பில் ஃபார் யுவர் ப்ராடக்ட். நீங்க என்ன பொருள் வாங்குனாலும் அதுக்கு பில் வாங்குனீங்கன்னா, அதுல வந்து இருக்கும். இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க பாருங்க. வேல்யூ ஆஃப் ஒரு பொருள் இப்போ நம்ம ஒரு நோட் புக் என்ன பண்றோம்? ஒரு நோட் போயிட்டு ரூ. 100ன்னு வாங்குறோம். அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய பில்லு நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டோட விலை ரூ. 100. சாரி, நம்ம வாங்கல. ஒரு நோட்டோட விலை ரூ. 100னா நம்மளுக்கு பில் அமௌண்ட்ல பார்த்தீங்கன்னா ரூ. 118 இருக்கும். அப்போ அதில என்ன பண்ணியிருப்பாங்க, பில்லுல வந்து எஸ்ஜிஎஸ்டி 9% அப்படின்னு போட்டு ரூ. 100க்கு 9% எவ்வளோ? 9/100 இன்டூ 100. ஸோ இது 100 கேன்சல் ஆச்சுன்னா 9. அப்போ ரூ. 100ல 9% வந்து ₹9. அடுத்து சிஜிஎஸ்டி வந்து 9%, அதுவும் ₹9. அப்போ 2த்தையும் ஆட் பண்ணோம்னா 9 + 9 18. அப்போ
நம்ம ரூ. 118 குடுத்து நோட் வாங்கிட்டு வருவோம். சரி நீங்க அப்ப கேட்கலாம், சார் எஸ்ஜிஎஸ்டில ரூ. 9 கட்டிட்டேன். சிஜிஎஸ்டில ரூ. 9 கட்டிட்டேன். அப்படின்னா, இப்போ இந்த ரூ. 9 வந்து நம்ம ஸ்டேட் எடுத்துப்பாங்க. இந்த ரூ. 9 வந்து சென்ட்ரல் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? அப்ப 2 பேருக்கும் நம்ம டாக்ஸ் கட்டிட்டோம். அதுதான் வந்து நம்ம ரூ. 118. இஃப் தி பில் இஸ் 18% அண்ட் இட் இஸ் ஏன் சார் நாங்க வந்து இதுக்கு ரூ. 9 இதுக்கு ரூ. 9னா டாக்ஸ் ஸ்லாப்ன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? அது கீழ இங்க இருக்கு பாருங்க. அதாவது டாக்ஸ் ஸ்லாப்னா என்னன்னா 0%, 5%, 12%, 18%, 28%ன்றது தான் ஸ்லாப். இப்ப என்னன்னா, இப்ப 0% எதுக்காகன்னா, எஜுகேஷனுக்கு வந்து 0%. அதுவும் நான் சொல்றேன். எது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாரி 5% அப்புறம் வந்து 12% தென் 18%. இப்ப நோட் புக்ஸ், ஸ்டேஷனரி ஐட்டம்க்குலாம் 18% டாக்ஸ்ன்றதுனால தான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் வாங்குன நோட்டுக்கு வந்து 18% டாக்ஸ்னா, அதுல 18%னா அதுல 9% எஸ்ஜிஎஸ்டி அது இன்னொரு 9% சிஜிஎஸ்டி. இப்படி தான் வந்து பிரிப்பாங்க. சரிங்களா? அடுத்து அப்ப 5% அப்படின்னா, இதுக்கு 2.5 ஸ்டேட்டுக்கு, சென்ட்ரலுக்கு 2.5 இந்த மாரி தான் பிரிப்பாங்க. ஸோ, இங்க பாருங்க குடுத்துருக்காங்க. இஃப் எ செல்லர் இன் தமிழ்நாடு செல்ஸ் அ கமாடிட்டி டூ எ பையர் இன் அதர் ஸ்டேட்டு இங்க வருது பாருங்க. இதுக்கு மேல நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிஜிஎஸ்டியும், எஸ்ஜிஎஸ்டியும். இப்ப நம்ம பார்க்க போறது ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி. அப்போ இங்க என்ன நடக்குது? வேல்யூ ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து ரூ. 100. இங்க வந்து ஐஜிஎஸ்டி வந்து 18% அப்ப 18 போட்டாங்கன்னா ரூ. 118. இந்த ரூ. 118 என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்ட்டா வில் கோ டூ தி சென்ட்ரல் கவர்ன்மென்ட். சரிங்களா? டைரக்ட்டா வந்து இது என்ன ஆயிடும்? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு போயிடும். சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அதிலிருந்து ₹9 எடுத்துக்கிட்டு அண்ட் செண்ட் அனதர் ₹9 டூ தி கர்நாடகா கவர்ன்மென்ட். ஸோ, இங்க வந்து மொத்தமா சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வாங்கிட்டு, அதிலிருந்து வந்து பாதிய வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எடுத்துட்டு மீதி வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. ஸோ, இதான் வந்து டாக்ஸ் ஸ்லாப் 0%, 5%, 12%, 18%, 28% தான் வந்து டாக்ஸ் ஸ்லாப். இது எல்லாமே இங்க இருக்கும். 0%, 5%, 12%, 18%, 28%. ஸோ, இதுதான் வந்து டாக்ஸு. டாக்ஸ் வந்து எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? இந்த இயர் பார்த்துக்கோங்க. 1 ஜூலை 2017. 1 ஜூலை 2017 தான் வந்து எது? ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதுக்கு முன்னாடி இந்தியால இருந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் அதாவது மதிப்பு கூட்டு வரி தான் இந்தியால இருந்துச்சு. ஓகே. ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அவ்வளோதான். அதாவது 7த் ஸ்டாண்டர்ட்ல வந்து இவ்வளோ தான் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? 7த் ஸ்டாண்டர்டு. ஓகே. தேங்க் யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். இது வந்து பார்ட் 1. அடுத்து 10த் ஸ்டாண்டர்ட்ல ஜிஎஸ்டி பத்தி என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும், அது வந்து பார்ட் 2. அடுத்து 12த் ஸ்டாண்டர்ட்ல வந்து ஜிஎஸ்டி பத்தி என்ன குடுத்துருக்காங்க, அது பார்ட் 3. அதோட சேர்த்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் பார்த்துரலாம். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ம். ஓகே. தேங்க் யூ.